நல்ல கவனிங்க. தேவனுக்கென்று பிழைக்கும்படி நான் நியாயப்பிரமாணத்திற்கு மரித்தேனே, கிறிஸ்துவுடனே சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ. நல்லா கவனிங்க. நான் உயிரோடு கூட இருக்கிறேன்னா, நான் மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னை அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். இன்னொரு வார்த்தை சொல்ற, நாம் தேவனுடைய கிருபையை விருதாமாக்குறதில்லை. நீதியானது நியாயப்பிரமாணத்தினாலே வருமானா, கிறிஸ்து மரித்தது வீணாயிருக்கும். ஹல்லேலூயா. நான் தேவனுக்கு என்று வாழ என் சரீரத்தை ஒப்பு கொடுத்திருக்கிறேன். கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறார், நான் அவருக்குள்ள வாழ்வேன். ஹல்லேலூயா. இன்னொரு வார்த்தை நாம் பார்க்கும் பொழுது தீத்து 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 266ஆம் பக்கத்தில் நம்ம வாசிக்கும் போது தீத்து 2:14. ஹல்லேலூயா. 200 ஹல்லேலூயா. 2:14 வாசிங்க. அவர் நம்மை சகல 291ஆம் பக்கம் 96. அவர் நம்மை சகல அக்கிரமங்களிலிருந்து மீட்டுக் கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காகவே தம்மை தாமே ஒப்பு